எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, மண்டே அன்னைக்கு அமெரிக்காவோட ட்ரேடு வந்து இந்தியாவோட இருக்கிற அந்த ட்ரேடு வந்து ஒன் சைட் டிசாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டெல்லி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க டேரிஃப் ரெடியூஸ் பண்ணுறேன்னு. பட் வந்து இட்ஸ் ஆல்ரெடி லேட்டு. நீங்கள் வந்து இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. வந்து எப்போ வந்திருக்கு இது அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சைனா போயிருந்தார் இல்லையா? அவங்க வந்து ரீசன்ட் மீட்டிங்க்காக, அதாவது எஸ்சிஓ ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தார்ல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரிமார்க்ஸை வந்து அவர் வந்து விட்டுருக்காரு. அது அவர் வந்து என்னென்னா, அவரோட அக்கௌண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா, ஒரு சில பீப்புள் வந்து நினச்சிட்ருக்காங்க, நாங்கள் வந்து வெரி லிட்டில் பிஸ்னஸ் தான் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில். பட் வந்து இந்தியா வந்து எங்களுக்கு வந்து நிறைய பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து நிறைய மேசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸை வந்து எங்களுக்கு அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவங்க பிக்கஸ்ட் கிளைண்ட் அவங்களுக்கு, அதாவது இந்தியாவுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக விற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க வந்து டேரிஃப் வந்து அவங்க முதல்ல வந்து ஜாஸ்தி போட்டிருக்காங்க. இப்போ மினி டிகேட்ஸாகவே அது அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்தியாவை அக்யூஸ் பண்ணுறாரு. என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா வந்து, இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் டேரிஃபு, அதாவது வந்து வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட் டேரிஃபாக போட்டு வச்சுருக்காங்க மற்ற அதர் நேஷன்ஸை பார்க்கும்போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அமெரிக்கன் கம்பெனிஸை வந்து இந்த ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ரீசன் வந்து என்னென்னா, இது வரைக்கும் அவங்க வந்து டேரிஃப் ஜாஸ்தியாக தான் இருக்குது, அதனால தான் வந்து நான் வந்து நாங்களும் வந்துட்டு ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த மாதிரி எங்களுக்கு டேரிஃப் ஜாஸ்தி பண்ணனால எங்களால் வந்து இந்தியா கூட வந்து பிஸ்னஸை வந்து பண்ண முடியல, எந்த ஒரு பொருள் விற்கிறது ஜாஸ்தியாக வந்து கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து டோட்டலாகவே ஒன் சைடட் டிசாஸ்டர் ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து மோஸ்ட் ஆஃப் ஆயிலையும் அப்புறம் வந்து என்னென்னா மிலிட்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்டாக ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குகிறாங்க, எங்ககிட்டேருந்து வாங்குறது ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து அவர் ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அவருக்கு வந்து போட்டிருக்காரு. வந்து இந்தியா வந்து டேரிஃபை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப லேட்டு, இது முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து அஃபென்சிவாக இருந்தாலும் கூட வந்து இந்த பிஎம் மோடியோட எஸ்சிஓ விசிட் வந்து அண்ட் பைலேட்ரல் டாக்ஸு நடந்திருக்குல்ல, அங்கே அது டான்ஜிங் அப்படிங்கிற இடத்துல அது வந்து ஸ்ட்ராங் மெசேஜை கொடுக்குது. அதான் வாஷிங்டனுக்கு வந்து டீப்னிங் டைஸ் வித் ரஷ்யா அண்ட் சைனா அப்படிங்கிறதும் வந்து தெரிய வருது. டே விசிட்டில் வந்து நம்ம பிஎம் என்ன பண்ணியிருக்கோன்னா, பைலேட்ரல் டாக்ஸ் வந்து நடந்திருக்க சைனீஸ் கவுண்டர் பார்ட் ஜி ஜின்பிங்கோட அந்த அந்த மீட்டிங்கில் வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோஆப்ரேஷன் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிறது வந்து என்டையர் ஹியூமனிட்டிய வெல்ஃபேருக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சைனாவோட பிரசிடெண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, எலிஃபென்ட் ட்ராகன் ரெண்டும் வந்து ஒன்றா இருக்கும்போது வேர்ல்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டுவர்ட்ஸாக ஒன்றா போகும்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. பிஎம் வந்து செகண்ட் டே விசிட்டில் வந்து இந்த ஜின்பிங்கு அப்புறம் வந்து புட்டின் அவங்களோட எல்லாம் வந்து அவங்களோட வியூஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஹேண்ட் ஷேக் ஹக்ஸ் அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. பிஎம் வந்து இமேஜஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது பிரசிடெண்ட் புட்டினோட வந்து ட்ராவல் பண்ணுறது காரில் வந்து ஒன்றா போயிருக்காரு இல்லையா, அப்போ வந்து அது பைலேட்ரல் மீட்டிங்காக வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறத வந்து அதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்டென்சிஃபை பண்ணியிருக்காங்க கிரிட்டிசைசம் பண்ணுறத இந்தியாவை பற்றி. அதாவது யூஎஸ் சீனியர் அட்வைசர் பீட்டர் நேவரோ அப்படிங்கிற வார்னிங் கொடுத்துருக்காரு. இந்தியா வந்து அகெயின்ஸ்டாக வந்து க்ளோஸாக மாஸ்கோவுக்கும் பீஜிங்க்கும் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிறத. அப்புறம் லேட்டராக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபாக்ஸ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் நேவரோ அப்படிங்கிறது இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணுது ஆயிலை வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து ரஷ்யாகிட்டேருந்து, அங்கேருந்து வந்து உக்ரைன் இன்டைரக்ட் ஃபண்டிங் பண்ணுது, அதாவது உக்ரைன் வாருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சொல்லியிருக்காரு. அதாவது மோடியை வந்து ஒரு கிரேட் லீடர், எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் வந்து புட்டினோடையும் ஜின்பிங்கோடையும் வந்து அவர் வந்து இவ்வளோ வந்து பிக்கஸ்ட் டெமோக்ரஸி இவ்வளோ க்ளோஸாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு.
உக்ரைனை அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறது கம்மியாக இருந்தது. இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்கி ரீஃபைன் பண்ணி ரீசேலும் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ப்ரீமியமாக வந்து யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியாக்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபியூவல் தான் வந்து ரஷ்யனோட வார் மெஷின் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த டேரிஃப் ரிப்பீட்டடாக இந்த அட்டாக்ஸ் வந்து இந்தியா ட்ரேட் ப்ராக்டிஸில் வந்து கண்டினியூ ஆகிறது வந்து ப்ரெஷராக இருந்திருக்கு. அது வந்து யூஎஸை வந்து நியூ டெல்லியில் அந்த இதை வந்து போடுறதுக்கு அந்த ரஷ்யாவோட சைனாவோட அந்த இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அகென்ஸ்டாக அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 7 வந்து 25% டேரிஃப் போட்டார். பின்னாடியே வந்து இந்த பெனால்ட்டிங்கிற மாதிரி ஒரு 25% போட்டிருக்காரு. இது ஆகஸ்ட் 27 50% டேரிஃப் வந்து நிறைய செக்டார்ஸை வந்து இது வந்து ஹிட் பண்ணியிருக்கு. அது வந்து எது அப்படின்னு பார்த்தா டெக்ஸ்டைல்ஸு, அப்புறம் ஜெம்ஸு, அப்புறம் ஜுவல்லரி ஷாப்ஸோடது, அப்புறம் ஷ்ரிம்ப்பு, லெதர் ஃபுட்வேரு, அப்புறம் கெமிக்கல்ஸு, மிஷினரி இதெல்லாம் வந்து பலமாக அடி வாங்கியிருக்கு. இது வந்து ரெடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க இந்தியா. இதுக்கப்புறம் ட்ரம்ப்போட என்ன பண்ண போகிறாரு, ஓகே சொல்லுவாரா என்னங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.